ஒரு அதிகாரி வாகனம் நனையுமா அதுக்காக செட் அடிக்கிறாரு. ஓனா மாடு நனையுதண்டு ஓனை அழுத கதை இல்ல இது. மாடு நனையுதண்டு ஓனை அழுத கதை இல்ல. ஒரு அதிகாரி சொன்ன கதை. சுயாதீனமா இந்த இடத்துல நாங்க இருக்கலாது. சுயாதீனமா எங்களுக்கு இருக்கலாது. நல்லா காரியங்கள் நாங்க கட்டி கேட்க முடியாதா? நீதியை தரமாட்டாங்களா எங்களுக்கு? ஒவ்வொரு குத்தகக்காரர்கள் எடுத்துக்கொண்டு எங்களை ஆக்கிரமிக்க கூடாது. சுயாதீனமா இருக்க விடுங்க எங்களை. எங்களோட அவங்க வந்து பிரச்சனை பட்டதுக்குரிய நான் என்ட்ரியும் போட்டிருக்கிறத பாருங்க. அடக்குமுறை நடக்குதா இல்லையா? அவங்களுக்கு சார்பான ஆக்களை வச்சு அடக்குமுறை நடக்குதா இல்லையா? நடக்குது. நாங்கள் இப்போ எதுக்கு தெரிவித்தேன்னு சொன்னால் எங்களுக்கு வேணாம். இந்த பார்க்கிங் செட் அடித்து எங்களை ஒடுக்க வேணாம். இங்கே வந்து போதைக்கும் அடிமை தான். போதை வசதி பாதிக்கிறவங்களுக்கு சாராயம் கொடுத்தா எல்லா வேலையும் நடக்கும். கொலையும் நடக்கும், கொள்ளையும் நடக்கும். இந்த பொதுமக்கள் நாங்கள் அடிமையா? அத்தனை மக்கள் வந்தவங்க அவ்வளோ பேரையும் இவங்க எதிர்த்தாங்க. என்னத்துக்காக? அடக்குமுறை நடக்கிறதா? மாநகர சபை எதுக்காக குத்தகை கொடுக்குது? பொதுமக்கள் நாங்க ரோட்ல இருக்கிறோம் நிம்மதியா? நாங்க இருக்கிறோம் இல்லையா? எல்லாம் கலக்கப்படணும். அரசாங்க அதிபர்கள் இதுக்கு மேற்கொண்டு நடவடிக்கை இப்பவே இந்த இடத்துல எவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்றதை நீங்க பார்த்தீங்க தானே? இந்த ரோட்டை தாண்டி போவாங்களா? அவங்க பாண்டி எடுத்தா போவாங்க. இந்த ரோட்டில போகாம இவங்க இந்த இதுல எதிர்ப்பு தெரிவிக்காம அவங்களுக்கு பதில் கொடுக்கிறவங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அடிமையாகத்தான் இந்த வேலை பார்க்கறது. நாங்க வந்து பாக்கிங்க தடை பண்ணலையே. பாக்கிங்க இருக்கிற மாதிரி இருக்கட்டும். சுயாதீனமா செட்ட கலட்டு செட்ட கலட்டு. ஜனாதிபதியே இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். மக்கள் ஒடுக்கப்படக்கூடாது. நாங்க இந்த பாக்கிங் ஆங்களுக்கு நாங்க வந்து அடிமையா? இந்த ரோட்டை பாத்தீங்க தானே? அவ்வளவு வந்த மக்களையும் அவங்களாக வாகனம் நனையுமா அதுக்காக செட் அடிக்கிறார். ஓனா எதுக்கணும் இல்லைன்னு சொன்னா நம்மட குடும்பத்தை ஆட்டி படைக்குங்க இவங்க. நாங்க எதிர்க்கிறோம். மாநகர சபையை நாங்க எதிர்க்கிறோம். வணக்கம். மற்றொரு செய்தியின் ஊடாக இணைந்திருக்கின்றோம். மட்டக்களப்பு மத்தியஸ்தர் வீதியில் வாகன தரிப்பிடத்தை மாநகர சபை விஸ்தரிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த வீதியில் உள்ள பொதுமக்கள் தம்மை சுதந்திரமாக வாழ விடாது அடக்கி ஒடுக்கும் இந்த செயலை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்று ஈடுபட்டுள்ளனர். மத்தியஸ்தர் வீதியில் வைத்தியசாலை மதுரோரமாக மாநகர சபை தற்காலிக கொட்டகை அமைத்து வாகன தரிப்பிடமாக்கி அதனை குத்தகைக்கு வழங்கி வந்தும் இருக்கின்றார்கள். இந்த நிலையில் அந்த வாகன தரிப்பிடத்தை மேலும் வீதி பகுதியை ஆக்கிரமித்து தற்காலிக கொட்டகை அமைத்து விஸ்தரிப்பு நடவடிக்கையை முன்னெடுத்தும் இருக்கின்றார்கள். இந்த விஸ்தரிப்பு நடவடிக்கையால் அந்த வீதியில் வசிப்பவர்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்நோக்க வேண்டி வரும் அபாயகரமான நிலை ஏற்படும். எனவே இந்த விஸ்தரிப்பு நடவடிக்கையை நிறுத்துமாறு அந்த வீதியைச் சேர்ந்த பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மாநகர சபை உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு கடிதம் மூலம் அறிவித்தல் விடுத்துள்ளனர். போதைக்கும் அடிமை தான். போதை வசதி பாதிக்கிறவங்களுக்கு சாராயம் கொடுத்தா எல்லா வேலையும் நடக்கும். கொலையும் நடக்கும், கொள்ளையும் நடக்கும். இந்த பொதுமக்கள் நாங்க அடிமையா? அத்தனை மக்கள் வந்தவங்க அவ்வளவு பேரையும் இவங்க எதிர்த்தாங்க. என்னத்துக்காக? பயங்காட்டியும் அவ்வளவு பேரையும் அவங்க இந்த வரவிடாம பண்ணிட்டாங்க. 25 குடும்பம் சைன் பண்ணிருக்கு. 25 குடும்பம் சைன் பண்ணினது ஒருவரையும் இந்த இடத்துல வரவிடல. என்ன சொன்னார் தெரியுமா? ஒரு அதிகாரி வாகனம் நனையுமா அதுக்காக செட் அடிக்கிறாரு. ஓனா மாடு நனையுதண்டு ஓனை அழுத கதை இல்ல இது. மாடு நனையுதண்டு ஓனை அழுத கதை இல்ல. ஒரு அதிகாரி சொன்ன கதை. சுயாதீனமா இந்த இடத்துல நாங்க இருக்கலாது. சுயாதீனமா எங்களுக்கு இருக்கலாது. நல்லா மற்ற காரியங்கள் நாங்க கட்டி கேட்க முடியாதா? நீதியை தரமாட்டாங்களா எங்களுக்கு? ஒவ்வொரு குத்தகக்காரர்கள் எடுத்துக்கொண்டு எங்களை ஆக்கிரமிக்க கூடாது. சுயாதீனமா இருக்க விடுங்க எங்களை. எங்களோட அவங்க வந்து பிரச்சனை பட்டதுக்குரிய நான் என்ட்ரியும் போட்டிருக்கிறத பாருங்க. அடக்குமுறை நடக்குதா இல்லையா? அவங்களுக்கு சார்பான ஆக்களை வச்சு அடக்குமுறை நடக்குதா இல்லையா? நடக்குது. நாங்கள் இப்போ எதுக்கு தெரிவித்தேன்னு சொன்னால் எங்களுக்கு வேணாம். இந்த பார்க்கிங் செட் அடித்து எங்களை ஒடுக்க வேணாம். மக்கள் சாராயத்தை வாங்கி குடிக்கிறவங்க சும்மா போதை வசதி இங்க வந்து வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கு. நாலு பொழுது நடந்து கொண்டு இருக்கு. அவங்களுக்கு தான் இந்த இடம் சொந்தமாக போகுது. அதுக்கு தான் பார்க்கிங் அடிக்கிறாங்க. மாநகர சபை வந்து நாங்க என்ன சொல்றோம்? நாங்க சுயாதீனமா போடுங்கன்னு தான் சொல்றோம். நாங்க சுயாதீனமா இருக்க விடுங்கன்னு தான் சொல்றோம். எங்கட பிள்ளைகள் அந்த பார்க்கிங்ல இருக்க முடியுமா? எங்கட சொந்த வாகனத்தை போட முடியுமா? அதுக்காகத்தான் நாங்க போராட்டம் செய்யறோம். பாருங்க, சூது விளையாடையும் காசு விளையாடையும் தான் இந்த இடம் இனி அபகரிக்கப்படும். நாங்க அடிமை.
இருக்கட்டும் சுயாதீனமா. செட்ட கலட்டு அரசாங்கமே செட்ட கலட்டு. ஜனாதிபதியே இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். மக்கள் ஒடுக்கப்படக்கூடாது. நாங்க இந்த பார்க்கிங் ஆகளுக்கு நாங்க வந்து அடிமையா இந்த ரோட்டை பாத்தீங்கன்னு அவ்வளவு வந்த மக்களையும் அவங்களாக வாகனம் நனையுமா அதுக்காக செட் அடிக்கிறாரு. ஓனா எதுக்கணும் இல்லைன்னு சொன்னா நம்ம குடும்பத்தை ஆட்டி படைக்குங்க இவங்க. நாங்க எதிர்க்கிறோம். மக்கள் சாராயத்தை வாங்கி குடிக்கிறவங்க சும்மா போத வசதி இங்க வந்து வியாபாரம் நடந்து கொண்டு இருக்கு. நாலு பொழுது நடந்து கொண்டு இருக்கு. அவங்களுக்கு தான் இந்த இடம் சொந்தமாக போகுது. அதுக்கு தான் பார்க்கிங் அடிக்கிறாங்க. மாநகர சபை வந்து நாங்க என்ன சொல்றோம், நாங்க சுயாதீனமா போடுங்கன்னு தான் சொல்றோம். நாங்க சுயாதீனமா இருக்க விடுங்கன்னு தான் சொல்றோம். எங்கட பிள்ளைகள் அந்த பார்க்கிங்ல இருக்க முடியுமா? எங்கட சொந்த வாகனத்தை போட முடியுமா? அதுக்காகத்தான் நாங்க போராட்டம் செய்யறோம். பாருங்க, சூது விளையாடையும் காசு விளையாடையும் தான் இந்த இடம் இனி அபகரிக்கப்படும். நாங்க அடிமை. பாருங்க, இந்த ரோட்டுக்கும் நாங்க இந்த 10 அடி தூர வீதிக்கு மாத்திரம் தானா மாநகர சபை எல்லாம் கலட்டு ஒன்று செய்யலாம். என்ன இது அடக்குமுறை நடக்கிறதா? மாநகர சபை எதுக்காக குத்தகை கொடுக்குது? பொதுமக்கள் நாங்க ரோட்ல இருக்கிறோம் நிம்மதியா? நாங்க இருக்கிறோம் எல்லாம் கலட்டப்படணும். அரசாங்க அதிபர்கள் இதுக்கு மேற்கொண்டு நடவடிக்கை இப்பவே இந்த இடத்துல எவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்றதை நீங்க பார்த்தீங்க தானே? இந்த ரோட்டை தாண்டி போவாங்களா? அவங்க பாண்டி எடுக்க போவாங்க. இந்த ரோட்டில் போவாங்க. இவங்க இந்த இதுல எதிர்ப்பு தெரிவிக்காம அவங்களுக்கு பங்கு கொடுக்கிறவங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அடிமையாகத்தான் இந்த வேலை பார்க்கிறது. நாங்க வந்து பாக்கிங்க தடை பண்ணலையே. பாக்கிங்க இருக்கிற மாதிரி இருக்கட்டும் சுயாதீனமா. செட்ட கலட்டு அரசாங்கமே செட்ட கலட்டு. ஜனாதிபதியே இதுக்குரிய நடவடிக்கை எடுக்கணும். மக்கள் ஒடுக்கப்படக்கூடாது. நாங்க இந்த பார்க்கிங் ஆகளுக்கு நாங்க வந்து அடிமையா இந்த ரோட்டை பாத்தீங்கன்னு அவ்வளவு வந்த மக்களையும் அவங்களாக வாகனம் நனையுமா அதுக்காக செட் அடிக்கிறாரு. ஓனா எதுக்கணும் இல்லைன்னு சொன்னா நம்ம குடும்ப